மாறிச்சுங்கிறது தப்பான மாதிரி எனக்கு தெரியல. தயாராகி விட்டது. நான் வினோத்தன நம்ம இப்போ மெயினாக வந்து பேச வந்தது கெமி பற்றி. கெமி வந்து கரெக்டாக அவளுடைய கேங் மெம்பருக்கு தான் ஃபேவராக பண்ணுறா. அதே நேரத்தில் என்ன பண்ணுறா, அவள் பண்ண ஒர்க்கை வந்து அவள் மட்டுமே பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறா. வெளியில் இன்னொன்று வேற ஒன்று சொன்னா பார்த்தியா, எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான். அடுத்தவங்க பட்னியா, நான் பட்னியா கிடந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன் எல்லாமே பொய். இழுக்குது. அவன் தான் எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவா. அவன் வந்து தெளிவு நம்பர் 1. அவன் ஓப்பனா சொல்லவா, எல்லாம் ஃபேக்காக தான் கிரியேட் பண்றாங்க. ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க. இது என்னன்னா, மக்கள் பார்ப்பாங்க, நம்மளுக்கு சிம்பத்தி ஆகும், ஓட்டு விழுகும்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் உண்மையை சொல்ல வரேன், டக்குன்னு எடுத்தா என் வயிறு நிறைய தான் நான் பார்ப்பேன். எல்லாரோட மனுஷனும் அதுதான் இருக்கும். எல்லாரோட மனுஷனுக்கும் அதை விட்டுட்டு நான் பட்னியா கிடந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன்றது, அது யாருக்கு அந்த ஃபீலிங் வரும் அப்படின்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வரும், ஓகேவா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரும். அண்ணே அவள் அப்படி பண்ணல. என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியில் சாப்பாடு இருக்குல்ல, அதில் நல்லா இன்னும் உப்பு மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா ருசியாக சாப்பிட்றாங்க. அதை கூட விடு, அந்த ஆனால் ஏன் பொய் சொல்லணும்? அதை கூட விட்டுரு. பொய் ஏன் நம்ம சொல்லணும்? நான் வந்து எல்லாரையும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் பட்னியா கடந்து கூட அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன்றதுலாம் ஒரு ராங் ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண பொண்ணு வியானா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குது. வியானா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குது. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. எனக்கு வந்து உன் மேலே இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. நீ கேங்கில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு சைடு என்ன வேணா என்னை பற்றி